என்ன மச்சான் மணக்குதே கம்ஃபர்ட்டா? மச்சான் சேர்த்து கழுவிடு. மச்சான் என்ன உலகத்துல நிறைய ரேர் ஸ்பீசிஸ்லாம் அழிஞ்சிட்டு வருது. அதை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? இந்த கழுகு காண்டாமிருகம் இதெல்லாம் தானே? அந்த மாதிரி தான் நமீபியா கண்ட்ரியில கூட அங்க இருக்க அனிமல்ஸ் எல்லாம் கொன்னு அந்த ஊர்க்காரங்களுக்கே குழம்பு வச்சு ஊத்த போறாங்க. ஆமா இப்படியா? தெரியுமா? அப்படிதான். இந்த மாதிரி நிறைய ரேர் ஸ்பீசிஸ்லாம் அழிஞ்சிட்டு வருதுல்ல. இந்த கொசுக்கு மட்டும் ஏன்டா ஒரு கேடே வர மாட்டேங்குது? பேச வேண்டியதை பேசுறோமா? பேசுறோம். நமக்கெல்லாம் சொல் புத்தி சுய புத்தின்னு ரெண்டு இருக்கு. ஒரு நிமிஷம். ரெண்டும் இல்லாத என்ன தெரியும்? ஒரு நிமிஷம். டாக்டர் முகமது மேத்யூ முருகன் ஒரு சைக்காலஜிஸ்ட் இருக்காப்ல. நல்ல ரிசல்டர் தான். 3 செஷன்லயே போய் பார்க்க சொல்லு. இந்த சொல் புத்தின்றது இருக்குல்ல, நமக்கெல்லாம் விவரம் தெரியாத வயசுல இருந்து பெரும்பாலும் பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர் சொல்றது கிட்டதான் வளர்ந்துருப்போம். இந்த ஐயா என்ன சொல்றாரோ அதுதான் இங்க நடக்கணும். ஆனா நம்ம வளர வளர நம்ம சுயபுத்தி வேலை செய்ய ஆரம்பிக்கும். அது தப்பு தப்பால வேலை செய்யும். ஆரம்பத்துல தப்பாதான் வேலை செய்யும், தப்பான முடிவு தான் எடுப்போம். ஆனா அந்த தப்பான முடிவுல இருந்து நம்ம நிறைய விஷயத்த கத்துப்போம். என்ன எந்த முடிவு எடுக்க கூடாதுன்னா இப்படி ஒரு முடிவு எடுத்தா அவ்வளவுதான். ஆனா பசங்கன்னு வரும்போது அவங்க தப்பா முடிவு எடுத்து கத்துக்கிட்டதும் அது மூலியமா அவங்களுக்கு கிடைச்ச ரியலைசேஷனும் அவன் பாயில இருந்து மென்னா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கு ரொம்ப முக்கியமானதா இருக்கும். ஆமா 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 ஆமா. அந்த ரியலைசேஷன் வர்றதுக்கு வாங்குற அடி இருக்கே. செய். பசங்க பெரும்பாலும் வாங்குற அடி சோத்துலயா தான் இருக்கும் மச்சான். சோத்துல ஹெல்த்தை பத்தி பேசிட்டு இருக்கேன். இவனுங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. இப்பெல்லாம் பெரும்பாலும் வீட்ல இருந்து வர்ற பசங்க கூட காலைல கேட்டா சாப்பிடாம தான் வரேன்னு சொல்றானுங்க. 15 minutes வெயிட் பண்ணுங்க, பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்றேன். ஆமா மச்சான், எனக்கும் புரியல. இது சோறுகீர் இல்லையா? அன்னைக்கு நீ ஒருத்தர் கேட்ட தெரியுமா? அவன்கிட்டலாம் கேட்கிற சாப்பிட்டேன்னு அவன் டீ குடிச்சேங்கிறான்டா. அது எப்படிடா வீட்டுல இருந்து வந்துட்டு சாப்பிடாம டீயை மட்டும் குடிச்சிட்டு வரீங்க? இவனுங்க பரவாயில்ல, வீட்டுல இருந்து வரவனுங்க கூட என்னைக்காவது தான் சாப்பிடாம வருவானுங்க. ஆனா இவனுங்க இன்னைக்குதான் சாப்பிடலான்னு போவானுங்க. யாரடா சொல்றேன்? ஹாஸ்டல் பசங்க. இவங்களை விடுவாப்ல, இவங்களுக்காவது சோறுன்ற பேர்ல ஏதோ ஒண்ணு இருக்கும். ஆனா சாப்பிட்டா சமைச்சுதான் சாப்பிடுவேன்னு ரூம் எடுத்தாங்கல்ல, அவங்கள பத்தி மாப்பிள்ள எனக்கு அவங்கள பத்தி நினைச்சாலே ஒரு கவிதை ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது மாப்பிள்ள. கவிதையா? கேக்குறியா? சொல்லு. கழுவாத பாத்திரங்கள், கரப்பான்கள் கொஞ்சி விளையாடும் சமையல், பண்டோடும் அரிசி, வாடிக்கொண்டிருக்கும் காய்கறிகள். கவிதையெல்லாம் தந்தா அவங்களுக்கு சாப்பாடு? ஏன்டா கழுவாத பாத்திரத்தையும் கரப்பான் பூச்சி வச்சுட்டு அவன் என்னத்தரா சமைப்பான்? இப்படி அவனுங்க சாப்பாடை ஸ்கிப் பண்றதே ஸ்கிப் பண்ணாம பண்ணிட்டு இருக்கிற நேரத்துலதான் அவங்க பாடியில ஒவ்வொரு சிம்டம்ஸா அக்ரிவேட் ஆயிட்டு இருக்கும். ஸோ அந்த சிம்டம்ஸ் வந்துட்டு அவனுக்கு எப்படிலாம் தெரிய வருன்றதான் மச்சா ஒரு பியூட்டியே. வீட்டுல இருக்கவனுக்கிட்டலாம் அவங்க அம்மா அவங்க முன்னாடி ஒரு நாள் விளக்கமாத்து கட்டையோட வந்து நின்று வீட்டுக்குள்ள ட்ரிம் பண்ணாத நாள் அப்படின்னு திட்டும் போதுதான் அது வெட்டின முடியல கொட்டின முடியுன்னு ட்ரிம்மரே இல்லாத எனக்கு புரிய வரும். இப்படி அவன் முடியும் வாழ்க்கையும் சேர்ந்து போயிட்டு இருக்க நேரத்துல வீட்டுல இருக்கிறவனுக்காவது ஒரு 2 சிம்டம்ஸை வச்சு அவன் பாடியில ஏதோ செல்லுன்றதை கண்டுபிடிச்சிருவான். ஆமா. ஆனா வெளியே இருக்கிறவருக்கான் பற்றி அவன் ரொம்ப பாவம். மச்சான் அவன் ஏன் பாவம்னு சொல்றேன்னா, என் ஃப்ரெண்டு ஒரு பையன் இருந்தான். அவன் எங்ககிட்ட வந்து ரொம்ப நாளா மச்சான் வயிறு வலிக்கிறான்னு சொல்லிட்டே இருந்தான். பசங்க எல்லாம் சேர்ந்து எங்களை விட்டுட்டு போய் கண்டதை பண்ணி மாதிரி சொல்லி அவனை வச்சு நல்லா கலாச்சு செஞ்சு அனுப்பிட்டானுங்க. ஒரு வாரம் கழிச்சு அவன் ஜிஹெச்ல அட்மிட் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும் அவன் என்கிட்ட சொல்லி புலம்பிட்டு சுத்திட்டு இருந்தது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அல்சரோட சிம்டம்ஸ்ரா. என்னடி சொல்ற? அதான் மச்சான், நம்ம வந்து எக்ஸ்ட்ரீமான டிசிப்ளினை ஃபாலோ பண்ண வேண்டியது சாப்பாட்டுல தான். கரெக்ட் தான். ஆனா ஃபாலோ பண்ண படாம இருக்கிறதும் சாப்பாட்டுல தான். ஒரு பையன் நல்ல லைஃப் ஸ்டைலுக்கு ஹெல்த் தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டின்றதை ரியலைஸ் பண்றதுக்கு அவன் வாங்குற அடிகள் இருக்குல்ல, அதெல்லாம் அவன் பாய் டு மெயின் டிரான்ஸ்ஃபார்மேஷன்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான ரியலைசேஷனா இருக்கும். இம்பார்ட்டன்டான ரியலைசேஷனா தான் இருக்கும். ஏன்னா வாங்கின அடி எப்படி. அடுத்த அடியை பத்தி பேசுவோமா? எல்லாம் பசங்களுக்கு மாசம் கடைசியான விளையாட அடிதான். உனக்கு மாச கடைசியில் எழுதுமா? எனக்கு ஆரம்பத்திலே விளைய ஆரம்பிச்சிருச்சு. இப்போலாம் ப்ரிப்பரா ஓட்டுற. ஒரே நாள்ல ஒவ்வொருத்தருக்கு 100 ரூபா வாங்கி
இந்த மாசம் கேட்க வேணும்னு பார்த்தேன், நீ வேற ஞாபகப்படுத்தி விட்ட. 100 ஜிபே பண்ணேன். வெளுத்து விடுவேன். அதை பத்தி தான் பேச போறோம். அதான் வெல்த். என்னைக்கும் ஆசைக்கும் தேவைக்கும் நடக்கிற போராட்டத்துல ஜெயிக்கிறது உங்க ஆசை தான். டன் 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 டன். ஐயா இருட்டுல வரதுறாரு நீங்களா? நம்ம பசங்க தேவைக்குன்னு காசு வச்சிருப்பானுங்க, இருக்குமே. ஆனா நடுவுல ஏதோ ஒரு விஷயம் வந்து ஆசை காட்டி அதை வெளிச்சிட்டு போயிருது. ஆமா மச்சான். இந்த போராட்டத்துக்கு நடுவுல எப்ப அவன் வெல்த்தாவான்னா, தேவைப்படுற காசை சம்பாரிச்சு தேவையில்லாம செலவு பண்ணலையோ அப்பதான். அப்போதானா? பின்ன இல்லையா? இல்ல, பசங்க நிறைய பேர் சம்பாதிக்கிறானுங்க, வீட்டுக்கு கொடுக்குறானுங்க, ரூமுக்கு கொடுக்குறானுங்க, சாப்பாடு, வீடு சாப்பாடு ரூம் ரிப்பீட்டு, வீடு சாப்பாடு ரூம் ரிப்பீட்டு. முடியல தலைவரே, முடியல தலைவரே. அவனால முடியல இந்த லூப்ல மாட்டிட்டு. அவனெல்லாம் பார்த்தால நமக்கே வந்துட்டு ஒரு 100 ரூபா அவங்க ஜிபே பண்ணலாமா அப்படின்ற அளவுக்கு ரொம்ப பாவமா இருக்கும். இது உனக்கு இல்ல, அவனுக்கு தேவைப்படுற காசு இருக்குமானே நம்மளால சொல்ல முடியல. அப்புறம் எப்படி அவங்களால தேவையில்லாம செலவு செய்ய முடியும் நீ சொல்ற? அவங்க உண்மையாவே பாவம் தான். எப்போ வந்து அவன் தேவையை பூர்த்தி செய்யற அளவுக்கு அவன் சம்பாதிக்க ஒரு வழியை கண்டுபிடிக்கிறானோ அப்பதான் அவன் அந்த லூப்ல இருந்து வெளியே வருவான். அது வரைக்கும் லூப் அவனை விடாது, அவனை லூப் விடாது. லூப்ல இருக்கவங்க ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா எனக்கு தெரிஞ்ச சில பிலாசபர்ஸ் இருக்காங்க, அவங்க வாழ்றதுக்கு பணமே தேவையில்லைன்றத நம்புறாங்களே. இல்ல, நம்ம இந்த சாமியார் துறவியை பத்தி எல்லாம் பேசல, யதார்த்தமான மனுஷ வாழ்க்கையை தான் பேசிட்டு இருக்கோம். அவங்கள யதார்த்தத்துல மனுஷன்தான். யதார்த்தத்துல மனுஷனா? யாரடா சொல்ற? அவங்களை நிறைய பார்த்துருப்பேன் மச்சான். அவனோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல, இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில, ஷேர்ல அந்த மாதிரி நிறைய பார்த்துருப்ப. யாரு? அவனுங்க தான் மணியே இல்லாம மணிக்கு நான் பை ஹாப்பினஸ்ன்னு சொல்லி பிலாசபிக்கலா பேசிட்டு இருப்பானுங்கல்ல. ஓ, அவங்களா? நல்ல பிலாசபிக்கலான ஆளுங்க தான், ஆனா அவங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. ஆமா, நம்ம பேசுறது பசங்க காசு விஷயத்துல வாங்குற அடியை பத்தி. இப்ப காசு விஷயத்துல பசங்க நாம சொன்ன அடியெல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் அவங்களுக்கு அதுல இருந்து கிடைக்கிற ரிலேஷன் இருக்குல்ல, அது பாய் டு மேன் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல ஒரு வெல்தியான ரிலேஷனா இருக்கும். அடுத்து ஒரு முக்கியமான இடத்துல விழுகிற அடியை பத்தி பார்ப்போமா? இந்த மாதிரி பல அடிகள் நம்ம வாழ்க்கையில விழுந்துட்டு இருந்தாலும், நம்ம திருந்தணும்னு நினைச்சாலும் நம்மள ஒருத்தன் திருந்த விட மாட்டான். யார் அவன்? வேற யாரும் இல்ல, ரைட். அவனை பத்தி அப்ப பேச போறோம். ஒரு விஷயத்த நீ எப்படி எடுத்துக்கணும் முடிவு பண்றது உன் மைண்ட் செட் தான். அது ஒழுங்கா இல்லைன்னா உன்னை கிடைக்க வெளியே இருந்து ஒருத்த வர தேவையில்ல. எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா, கூடவே இருக்கீங்க. அதாவது மைண்ட் செட்ல 2 மேட்டர் இருக்கு. ஆமா மச்சான், நானும் கேள்விப்பட்டிருக்கேன். 2 மேட்டர் இருக்கு. என்ன இருக்கு? ஒரு விஷயத்த தெரிஞ்ச மாதிரி ஆமான்னு சொன்னா அடுத்து அதை பத்தி கேட்க கூடாது. பேசுறேன்டா. அந்த 2 மேட்டர் என்னன்னா, ஒண்ணு மைண்ட் உனக்கு செட் பண்றது, இன்னொன்னு மைண்டுக்கு நீ செட் பண்றது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப ஒரு விஷயத்த சர்ச் பண்ண நீ யூடியூப் போற. சரி, நீ போனதுன்னு உனக்கு தேவையான வீடியோ சர்ச் பண்ணி யூடியூப்ல பாக்க. சரி, ஆனா யூடியூப் ஆல்ரெடி உனக்காக ஒரு வீடியோவை சர்ச் பண்ணி ஃபர்ஸ்ட்ல வச்சிருக்கோம் ஷார்ட்ஸோட. சரி, நீ அதை பார்த்துட்டு வந்திருப்ப. ஆமா. அப்ப நான் பார்க்க போன வீடியோ இல்ல, பார்த்துருக்க மாட்டேன். ஏன்? ஏன்னா நீதான் என்ன பார்க்க போனன்றே மறந்துருப்பேடா. அடா கரெக்டு தான் மச்சான். ஆனா எனக்கு என்னமோ இது யூடியூப்ல மட்டும் நடக்கிற மாதிரி தோணல. எனக்கு ரோம்லயும் நடக்குதா? அச்சோ, அது இல்ல, இந்த மாதிரி நான் நிறைய டிஸ்ட்ராக்ட் ஆயிடணும்னு தோணுது. ஏன்னா நீ யூடியூப்ல ஒரு வீடியோ சர்ச் பண்ணி பார்க்க போனது நீ உன் மைண்டுக்கு செட் பண்ணது. ஆமா, அதை மறந்துட்டு நீ யூடியூப்ல வேற வீடியோ பார்த்துட்டு வந்தது உன் மைண்டு உனக்கு செட் பண்ணது. ஆமா, கரெக்டு தான். இல்ல, நம்ம என்ன பண்ணணுன்றத நம்ம தான் நம்ம மைண்டுக்கு செட் பண்ணணும். அதே தான். காலைல 5 மணிக்கு எந்திரிக்கணும்னு நினைச்சா எந்திரிக்கணும். ஓ, நீ புதுசா ஏதாவது ஒரு விஷயத்த கத்துக்கணும்னு நினைச்சா கத்துக்கணும். எங்க மச்சான், நான் ஏதாவது ஒரு விஷயத்த புதுசா கத்துக்கணும்னு ஆர்வமா இறங்கும் போதெல்லாம் என் மைண்ட் இல்ல பாய் அப்படின்னு நான் சொல்லுது. இதை வச்சுக்கிட்டு நான் என்னத்தை கத்துக்கிறது? நீ என்ன வேணா நினைக்கலாம் மச்சான், ஆனா மேட்ரு ஒண்ணுதான். கத்துக்க முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கவன் பாயாவே இருப்பான், கத்துக்க முடியும்ன்றத ரியலைஸ் பண்றவன் மென்னாவான். அவ்வளவுதான். அடுத்து என்ன பேச போறோம்? என்ன பேச போறோன்றதான் பேச போறோம். இரு, தவசி படம் பார்த்திருக்கியா? அவர் கடைசியா கேமியா வந்த வரைக்கும் நான் எல்லா படமுமே பார்த்திருக்கேன். சரி, தவசி படத்துல கேப்டன் சொன்ன அழுத்தமான 2 லைன் இருக்கு, அது என்னன்னு சொல்லி பார்ப்போம். துளசி வாசம் வர்றாலும் வரும், தவசி வாக்கு மாற மாட்டான்டா. அதேதான், தவசி வாக்கு மாற மாட்டாரு. அதை பத்தி தான் பேச போறோம். ஓ, வேணா போய் வாடா. அதேதான். ஒரு சம்பவம் சொல்றேன், கேக்குறியா? என்ன?
தலைவர் படம் ரிலீஸ் மச்சான். ம் டிக்கெட்டுக்கு செம்ம டிமாண்டு. ஃப்ரெண்டு ஒருத்தன் டிக்கெட்டை நான் ரெடி பண்றேன், செலிப்ரேஷனுக்கு நீங்க ரெடியாங்கடான்னா. ம் அவன் பேச்சை நம்பி ட்ரெய்லர்ல தலைவன் போட்டிருந்த அதே சட்டையை டெய்லர் கடையில தைக்க கொடுத்து டீ அடிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்த மச்சி. சரி கால் பண்ண மச்சான். ஐயோ என்ன கிடைக்கலையா? சொல்லி தந்துருக்கலாம்டா. இப்படி என்ன டிக்கெட் ஊர் ஊரா அலைய வச்சுட்டா மச்சி ஒரு போன் கால். ஓ கடைசியில் அவனை என்ன பண்ண? எது கான்டாக்ட் லிஸ்ட்ல இருந்த மச்சான். ஓ ஆமாம் மச்சான், நீ சொல்கிறதும் கரெக்ட் தான். ஏதோ டிக்கெட் மேட்ருன்றதுனால பெருசாக தெரில. இதே வேற ஏதாவதுன்னா நம்ம ஆர்த்திக்கு நம்ம தானே பொறுப்பு. ஆமா மச்சான், செய்ய முடியலன்னா ஏன்டா சொல்றாங்க? முதல்லலாம் இல்ல, படத்துலயும் சரி நிறைய இடத்துலயும் சரி இல்ல ரைமிகாண்ட் இல்ல அவங்க அவங்க வார்த்தையை எவ்வளவு மதிச்சிருப்பாங்கன்றத நம்ம பார்த்துருப்போம் மச்சான். எந்த அளவுக்குன்னா நீ கூட நிறைய கேட்டிருப்பல்ல, அவன் வாக்கு தவற மாட்டான், அவன் சொன்ன சொல்லுக்கு நிக்கிறவன்ப்பா, அவன் பேச்சு மாற மாட்டான், இந்த மாதிரி நிறைய கேட்டிருப்போம். ஆனா இப்பெல்லாம் நம்ம அதிகமா கேட்கறது என்ன தெரியுமா? நீ உருட்டுமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. மோஸ்ட்லி பசங்க கேங்ல தான் இல்ல, எப்படியும் அவன் கடைசியில உழட்டிடுவான். அவன் அப்போ நீ போனடா பேசுவியான், நீ உருட்டி வச்சிருப்ப மச்சான், நீ பேசு. சோ இந்த மாதிரி மேட்டர் தான் நம்ம மச்சான் அதிகமா கேட்கிறோம். ஆமாம் மச்சான், இதெல்லாம் தான் நம்ம அதிகமாக கேட்குறோன்றத விட இதெல்லாம் தான் ட்ரெண்டும் கூட. அவளையே 2018 ஓப்பன் பண்ண கோவா குரூப் கூட வாட்ஸ்அப்பில் சும்மா தான் கிடைக்கும். அதுக்கு அட்மிட் நான் தான். ஐயா இவனுக்கிட்ட என்ன மேட்ரு தெரியுமாயா? அப்நார்மலான நிறைய விஷயங்கள் இப்போ நார்மலைஸ் ஆகிட்டு இருக்க நிலைமையில இதுவும் அது கூட சேர்ந்து நார்மலைஸ் ஆகிட்டு இருக்குன்ற நினைக்கும் போது வேதனையா இருந்தாலும் வேதனையாக தான் இருக்கு. இவனுங்க யாரா பூமர் மாதிரி பழைய படத்தில் வர டைலாக் எல்லாம் இப்போ வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கானுங்கன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்களெல்லாம் அவங்க சொன்ன சொல்ல காப்பாற்றிருந்தாங்கன்னா எப்படி இருந்திருக்குன்னு ஒரு சின்ன கற்பனை. கற்பனை தான், காப்பாற்ற மாட்டாங்க. நெட்டு காலியானதுக்கப்புறம் சும்மா கேலரிக்குள்ளே போய் பார்க்கும்போது யாருமே பார்க்காதப்போ நீ எடுத்த செல்ஃபியோட சேர்ந்து அவங்களோட நிறைய ட்ரிப்பு போன ஃபோட்டோஸ் இருந்திருக்கும். சொன்ன டயத்துக்கு ஒரு தடவையாவது வந்திருந்தானுங்கன்னா ஒரு படத்துலயாவது இன்ட்ரெஸ்டிங்காக மிஸ் பண்ணாம பார்த்துருப்போம். இதான் மச்சான் கடைசி தம்முன்றதை ஒருத்தண்டியாவது கடைசியாக கேட்டிருப்போம். இப்படிதான் நம்ம வார்த்தையோட மதிப்பு போயிட்டு இருக்கும்போது நம்ம மதிப்பு சேர்ந்து போயிட்டு இருக்கோம். அஸ் அ பாயா நம்ம நிறைய விஷயத்த யோசிக்காம பேசியிருப்போம். ஆனா எப்போ நம்ம வார்த்தைக்கு நம்ம தான் பொறுப்புன்றதை ரியலைஸ் பண்றோமோ அப்பதான் மென்னாகிறோம். இதெல்லாம் இருக்கட்டும், 3 மாசத்துக்கு முன்னாடி 2 நாள்ல திருப்பி தர மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட இருந்து வாங்கிட்டு போனே ஒரு ஷூ, அது எங்கடா? இதெல்லாம் என்ன மச்சான் அடி. பசங்கள்லாம் காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போகாம வீட்டில் இருக்கிற அந்த பீரியட் இருக்குல்ல, அந்த மாதிரி நான் வீட்டில் இருக்கும்போது எங்க வீட்டுக்காரங்க முன்னாடி வச்சு எவனாவது எதையாவது கேட்டுருன்றதுக்காண்டி எவன் கண்ணிலையும் படாம இருப்பேன். சரி, அப்படி ஒரு நாள் எவன் கண்ணிலையும் படாம உட்காந்து ஒரு படம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒருத்தன் ஸ்வீட் பாக்ஸோட வீட்டுக்கு வந்தான் மச்சான். அவன் கொடுத்த லட்டை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தான் எனக்கு தெரிய வந்துச்சு அவன் வந்தது அவன் பையனுக்கு வேலை கிடைச்சிச்சுன்னு எங்க வீட்டுக்கு லட்டு கொடுக்கன்னு. அப்ப விழுந்துச்சே அது அடி. அதுக்கே அசரல. கரெக்டு தாயா, இவங்க வீட்டுல அசந்தா இல்ல, நான் படிச்சுட்டாங்க. நீ இப்போ இவங்கன்னு சொன்னது நான் நினைச்ச அவங்கள தானே? அவங்களத்தான். இவர்தான், இவருக்கு இதான் வேலை. மோஸ்ட்லி காலேஜ் படிச்சு முடிக்கிற வரைக்கும் அந்த அளவுக்கு அடி வாங்கியிருக்க மாட்டோம். ஆனா உண்மையாவே சொசைட்டிக்குள்ள என்டர் ஆகும்போது அப்போ அவனுங்க கொடுக்குற அடி இருக்கே. ஆமா மச்சான், நம்மள மற்றவங்களோட கம்பேர் பண்ணி அடிப்பாங்க, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை ஏற்றி விட்டு அடிப்பாங்க. இங்க கம்பேரிசன் ஒன்று இல்லைன்னா இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னு ஒன்று இருக்காது. ஆமா மச்சான், இது கூட பரவாயில்ல மச்சான், நம்ம லைஃபுக்கு சரியா வரும்னு நம்ம நம்புற விஷயத்த சரி வராது அப்படின்னு நம்மளே நம்ப வைப்பானுங்கடா. மச்சான் அவனுங்களை பொறுத்த வரைக்கும் அவனுங்க செட் பண்ண பவுண்டரிஸ்குள்ள நம்ம இருக்கிறது தான் நமக்கு கம்ஃபர்ட்னு நம்மளே நம்ப வச்சுட்டு இருப்பானுங்கடா. இவனுங்க செட் பண்றதெல்லாம் நமக்கு செட் ஆக நினைக்கிற ஒரு பையன் அந்த பவுண்டரிஸ்லாம் உடச்சிட்டு வெளியே வரணும்னா நாங்கள் சொன்ன ஹெல்த்தா இருக்கட்டும், வெல்த்தா இருக்கட்டும், மைண்ட் செட்டா இருக்கட்டும், இதெல்லாம் அவனுக்கு தேவைப்படுற குவாலிட்டிஸா இருக்கும். ஆனா இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு அவன் முன்னேறணும்னா எங்களுக்கு தெரியல. ஆனா சொசைட்டில மென்னா இருக்கிற நிறைய பேர்கிட்ட இந்த குவாலிட்டிஸ் தான் இருக்கு. இவனுங்க யாரா ஜோக்கர் மாதிரி பாய் மன்னன் வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கான்னு நீங்க நினைச்சீங்கன்னா நமக்கு எண்ட் ஆஃப் தி டே லைஃப்ல தேவைப்படுறது காசும் பீஸும். ஸோ நாங்கள் சொன்ன அந்த குவாலிட்டிஸ்லாம் தேடி போகிற பட்சத்தில் அது எங்களுக்கு கிடைக்கும்ன்றதை நம்பி நாங்கள் இங்கே தேடுதலை ஆரம்பிக்கிறோம். ஆரம்பிக்கலாங்களா?